வெல்கம் டு விதை டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் நம்பர் 8ஓட ரீசனிங் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் 160 என்ன கொடுத்துருக்காங்க? இன் அ சர்டைன் கோட் லாங்குவேஜ் வாட் இஸ் கோடட் அஸ் 1365. அதே க்ரோ இஸ் கோடட் அஸ் 5249. வாட் இஸ் த கோட் ஃபார் டபிள்யூ இந்த கிவன் கோட் லாங்குவேஜ்? டபிள்யூக்கான கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வாட்லேயும் டபிள்யூங்கிற வேர்டு லெட்டர் இருக்குது, க்ரோலையும் டபிள்யூங்கிற லெட்டர் இருக்குது. ஸோ அதே மாதிரி காமனான கோடு கண்டிப்பாக எங்கேயாச்சும் இருக்குமான்னு பார்க்கலாம். ஸோ 5ங்கிற காமனான கோட் ரெண்டுத்துலேயும் இருக்கா? ஸோ நம்ம இதுக்கு பேர் என்ன சொல்லிக்கலாம்? ஃபிக்ஸ்டு கோடிங்னு சொல்லிக்கலாம். இப்போ டபிள்யூக்கான கோட் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டபிள்யூக்கான கோட் 5, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிக்கலாம்? ஃபிக்ஸ்டு கோடிங். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி ஓகேயா? சரி ஓகே. நெக்ஸ்ட்டு 167. அடுத்து 167. சரி ஓகே. In a certain code language, lemon is coded as ELMNO. How will cluster be written in that language? லெமனை என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க? லெமனை ELMNOன்னு கோட் பண்ணியிருக்காங்க. கிளஸ்டரை எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி ஓகே. இதை பார்த்தோன்னு நம்மளுக்கு என்ன தெரியுது? லெமன் LEMON, இங்கேயும் L இருக்குது, E இருக்குது, M இருக்குது, O இருக்குது, N இருக்குது. இதை நான் எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னால் ABCDEFGHIJKLMN. ஓகேவா? அந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில். இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லனா இந்த லெமனுங்கிற வேர்டில் ஃபஸ்ட் என்ன வரணும்? E வரணும். நெக்ஸ்ட்டு L, நெக்ஸ்ட்டு M, நெக்ஸ்ட்டு N, நெக்ஸ்ட் O. இப்போ அதே கிளஸ்டரை நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக எழுதி பார்க்கலாமா? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு என்ன வரணும்? C ஃபஸ்ட்டு வரணுமா? நெக்ஸ்ட்டு ஈயா, நெக்ஸ்ட் என்ன லெட்டர் வரும்? L, நெக்ஸ்ட் R, நெக்ஸ்ட்டு S, T, U. ஓகேவா? கொடுத்துருக்கிற வேர்டை ஜஸ்ட் அப்படியே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. அவ்வளோதான் இதுக்கான லாஜிக். இதுக்கோட லாஜிக் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ CELRSTU இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஜஸ்ட் கொடுத்துருக்கிற வேர்டை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரை அரேஞ்ச் பண்ணி எழுதி வச்சுருக்காங்க. ஓகேயா? சரி ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 168. சரி ஓகே. 168. If pipe is written as 169165, வாட் இஸ் த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் ஸ்வான்? ஸ்வானோட லாஸ்ட் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்க. சரி ஓகே. ஃபஸ்ட்டு பைப் எப்படி கோட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கலாம். பைப் என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க? 169165. இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு அந்த ஆல்ஃபபெட்டோட பிளேஸ் வேல்யூ தெரிஞ்சதுன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். பியோட ஆல்ஃபபெட் பிளேஸ் வேல்யூ என்னது? 16. ஐயோட பிளேஸ் வேல்யூ 9. பியோடது 16. ஈயோடது 5. ஓகேவா? ஜஸ்ட் பிளேஸ் வேல்யூஸை அப்படியே எழுதி வச்சுருக்காங்க. இப்போ ஸ்வானோட பிளேஸ் வேல்யூ என்ன? எஸ்ஸோட பிளேஸ் வேல்யூ 19. W 23. W 23, 22. 23. ஓகேவா? சரி ஓகே. நெக்ஸ்ட் ஏவோடது 1, என்னோடது 14. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஸ்வான்? லாஸ்ட் டிஜிட் நம்மளுக்கு என்னன்னு இருக்கு? 4. ஸோ ஆப்ஷன் சி 4. நெக்ஸ்ட்டு 169. ஓகே. 169 என்ன கொடுத்துருக்காங்க? In a certain code language, behold is written as BDEHLO. Indeed is written as DDEEIN. அப்போ கோர்ஸ் எப்படி எழுதியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சேம் நம்ம ஃபஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு. சேம் அதே லாஜிக் தான். ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? BEHOLD ஆல்ஃபபெட் ஆர்டரில் B ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் D வரும், நெக்ஸ்ட் H வரும், E வரும், H வரும், நெக்ஸ்ட் L, O. அதே மாதிரி இன்டீட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு D வரும். ஸோ 2 D இருக்கிறதுனால 2 D எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு E வரும், 2 E இருக்கிறதுனால 2 E எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் I, நெக்ஸ்ட் N. அப்போ கோர்ஸை நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன வரும் நம்மளுக்கு? சேம் C, நெக்ஸ்ட்டு E, நெக்ஸ்ட் O, நெக்ஸ்ட் R, நெக்ஸ்ட் S, நெக்ஸ்ட் U. ஓகேவா? அப்போ ஆன்சர் டி, CEORSU. நெக்ஸ்ட் கொஸ்டின் 170.
170. சரி ஓகே. 170ல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? In a certain language, crowd is coded as 23, 41, 59, 24. Trick is coded as 16, 24, 91, 99, 7. How will frugal will be coded in that language? ஓகேவா, frugal எப்படி கோட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. சரி ஓகே. ஓகே, சி க்ரௌட் என்னன்னு கூட இருக்குது, CROWD க்ரௌட் என்னன்னு கூட இருக்குது 23, 41, 59, 24. ஓகேவா, இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பபிள்ஸ்க்கு ஒரு ஆப்ரேஷன், கான்ஸ்டன்ட்ஸ்க்கு ஒரு ஆப்ரேஷன் பார்த்தோமா. இங்கே நம்ம என்ன பண்ணலாம், பபிள்ஸ்க்கெல்லாம் ஆப்போசிட் லெட்டர்ஸ் எழுதலாம். சியோட ஆப்போசிட் லெட்டர் என்னது நம்மளுக்கு எக்ஸோட பிளேஸ் வேல்யூ 24. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆரோட ஆப்போசிட் லெட்டர் ஐயோட பிளேஸ் வேல்யூ 9. ஓகேவா, நெக்ஸ்ட் பபிளுக்கு நம்ம சேம் லெட்டர் பிளேஸ் வேல்யூ எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டபிள்யூவோடது நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 20. ஸோ ஓகே, டபிள்யூ வந்து கான்சனன்ட்னா டபிள்யூவோட ஆப்போசிட் லெட்டர், டபிள்யூட ஆப்போசிட் லெட்டர் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் டியோட பிளேஸ் வேல்யூ 4. ஓகேவா, நெக்ஸ்ட் டியோட ஆப்போசிட் டபிள்யூவோடது 23. ஓகேவா, இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸில் 23, 4, 15, 9, 24. ஓகேவா, இதோட லாஜிக் என்னது, பபிள்ஸ்க்கு சேம் லெட்டர் பிளேஸ் வேல்யூ, அதே கான்சனன்ஸ்க்கு ஆப்போசிட் லெட்டர் பிளேஸ் வேல்யூ எழுதிட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சேம் நம்ம ஃப்ரூகலுக்கு கண்டுபிடிக்கலாமா, FRUGAL. எஃப்ங்கிறது கான்சனன்ட்னா ஆப்போசிட் லெட்டர். அப்போ எஃபோட ஆப்போசிட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், யூவோடது 21. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆருங்கிறது கான்சனன்ட், ஆரோட ஆப்போசிட் ஐயோடது 9. ஓகேவா, யூங்கிறது என்னது, பபிள். கரெக்டாக, பபிளோட பிளேஸ் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், யூவோடது சேம் லெட்டர் பிளேஸ் வேல்யூ எழுதணும் 21. சரி ஓகே, ஜிங்கிறது கான்சனன்ட். இப்போ ஜியோட ஆப்போசிட் டியோட பிளேஸ் வேல்யூ 20. சரி ஓகே, ஏங்கிறது பபிள், ஸோ சேம் லெட்டர் பிளேஸ் வேல்யூ 1. நெக்ஸ்ட் எல்லுங்கிறது கான்சனன்ட்டோட ஆப்போசிட் லெட்டர் ஓவோடது 12. இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே ரிவர்ஸில் திருப்பி எழுதலாமா. சரி, ஓவோடது நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 15. ஓகேவா, 15. இப்போ அப்படியே ரிவர்ஸில் எழுதலாமா, 15, 1, 20, 21, 9, 21. ஓகேவா, இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, 15, 12, 02, 19, 21. இதோட லாஜிக் என்னது, பபிள்ஸ்க்கு சேம் லெட்டர் பிளேஸ் வேல்யூ, கான்சனன்ட்க்கு ஆப்போசிட் லெட்டர் பிளேஸ் வேல்யூ எழுதிட்டு அப்படியே ரிவர்ஸில் திருப்பி எழுதியிருக்காங்க. ஓகேயா, சரி ஓகே. நெக்ஸ்ட்டு 177. நெக்ஸ்ட் கொஸ்டின், 177. ஓகே, இந்த 177 பாருங்க, in a certain code language 6219 means Sachin is a cricketer சொல்லியிருக்காங்க. 2646 means he played from Mumbai சொல்லியிருக்காங்க. which of the following is the code for Mumbai is very famous? Mumbai is very famousக்கு என்ன கோடுன்னு கேட்குறாங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே சச்சின் எவ்வளோ லெட்டர் இருக்குது, 1 2 3 4 5 6. ஸோ 6ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, இங்கே 2. ஸோ 2. ஏ ஒரே ஒரு லெட்டர் தான், ஸோ 1. கிரிக்கெட்டர் 9 லெட்டர்ஸ் இருக்கா, ஸோ 9. ஸோ இதோட கோட் என்னது, எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கோ அதுதான் இதோட கோட். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. இங்கே பாருங்கள், ஹீ 2 லெட்டர் இருக்கா, ஸோ 2. பிளேட் 6 லெட்டர்ஸா, ஸோ 6. ஃப்ரம் 4 லெட்டரா, ஸோ 4. மும்பை 6 லெட்டரா, ஸோ 6. அப்போ மும்பை இஸ் வெரி ஃபேமஸ், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. மும்பை எவ்வளோ லெட்டர், 6 லெட்டர். அப்போ மும்பைக்கு 6, இஸ்ஸுக்கு 2, வெரிக்கு 4 லெட்டரா, 4, ஃபேமஸ்க்கு 6. ஸோ 6246. மும்பை இஸ் வெரி ஃபேமஸ்க்கான கோட் என்னன்னு சொல்லிக்கலாம், 6246. ஆப்ஷன் சி, 177க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 178. சரி ஓகே, 178. 178. In a certain code language, consult is written as FOQRVWX ன்னு சொல்லியிருக்காங்க. Magnets
அதே கோட் லாங்குவேஜில் மேக்னெட்ஸ் எப்படி எழுதுவாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதுக்கான கோட் என்னன்னு பார்க்கலாமா? சி. ஓகே, கன்சல்ட் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் +3 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ சி +3 ஆட் பண்ணணும், எஃப்ஆ ஓ +3 ஆர் வருமா? சரி, ஓகே. எம் என் +3 கியூ எஸ் +3 வி யூ +3 எக்ஸா எல் +3 ஓ டி +3 டபிள்யூ. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சது? FRQVXOW. இதை என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக எழுதியிருக்காங்க. அப்போ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும்? எஃப் வரும், நெக்ஸ்ட் ஓ வரும், நெக்ஸ்ட் கியூ வரும், நெக்ஸ்ட் ஆர், நெக்ஸ்ட் வி, நெக்ஸ்ட் டபிள்யூ, நெக்ஸ்ட் எக்ஸ். ஓகேவா, ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் +3 ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதை ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்னெட்டுக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாமா? மேக்னெட்ஸ். ஓகேவா, மேக்னெட்ஸ் எல்லாத்துக்கும் +3 பண்ணிவிட்டு அப்புறம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எம் +3 பி, ஏ +3 டி, ஓகேவா, ஜி +3 ஜே, கரெக்டா, என் +3 கியூ, இ +3 ஹெச், டி +3 டபிள்யூ, எஸ் +3 வி. கரெக்டா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும்? டி, நெக்ஸ்ட் ஹெச், நெக்ஸ்ட் ஜே, நெக்ஸ்ட் பி, நெக்ஸ்ட் கியூ, நெக்ஸ்ட் வி, நெக்ஸ்ட் டபிள்யூ. அப்போது மேக்னெட்டோட கோட் என்னன்னு சொல்லிக்கலாம், DHJPQVW. ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 179. 179. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பெசிஃபை இஸ் ரிட்டன் அஸ் KUXCUS, மெரிட் இஸ் ரிட்டன் அஸ் NYICG, how will insult will be written in that language கேட்டிருக்காங்க. இன்சல்ட்டோட கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, இங்கே நம்ம பியோட ஆப்போசிட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? கே. அதே மாதிரி சியோட ஆப்போசிட் லெட்டர் நம்மளுக்கு என்ன தெரியும்? எக்ஸ். அதே மாதிரி எஃபோட ஆப்போசிட் லெட்டர் நம்மளுக்கு என்ன தெரியும்? யூன்னு தெரியுமா? ஸ்பெசிஃபை என்னன்னு எழுதிருக்காங்க, தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா, ஸ்பெசிஃபை KUXCUS. ஓகேவா, எல்லாத்துக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர், தேர்டு, ஃபிஃப்த்து, அதாவது ஆட் பிளேசஸில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? ஆப்போசிட் லெட்டரை கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஈவன் பிளேசஸில் இருக்கிற இந்த லெட்டர்ஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க? ஏலேருந்து யூ எப்படி வந்திருக்கும்? -6 வந்திருக்குமா? A -6 நம்மளுக்கு யூ கிடச்சிருக்கும். அதே மாதிரி I -6 நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும்? சி கிடச்சிருக்கும். Y -6 நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும்? எஸ் கிடச்சிருக்கும். ஓகேவா, இப்போ இதோட லாஜிக் நம்மளுக்கு புரிஞ்சா? ஆட் பிளேசஸில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க, ஈவன் பிளேசஸில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் -6 பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இன்சல்ட்டுக்கு அதே மாதிரி கண்டுபிடிக்கலாமா? IUNSULT, இன்சல்ட். ஆட் பிளேசஸில் என்னென்ன இருக்குது? IESL, இதுக்கெல்லாம் ஆப்போசிட் எழுதிடலாமா? ஐக்கு ஆப்போசிட் ஆறு, எஸ்ஸுக்கு ஆப்போசிட் ஹெச், எல்லுக்கு ஆப்போசிட் ஓ. இப்போ மிச்சம் இருக்கிற ஈவன் பிளேசஸில் NUT, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? -6. அப்போ N -6 நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஹெச். U -6 நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஓவா. T -6 பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? N. அப்போ ஆன்சர் RHHOON, ஆப்ஷன் பி. ஓகேவா, ஆட் பிளேசஸில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? ஆப்போசிட் லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. ஈவன் பிளேசஸில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்துக்கும் -6 பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் இதோட லாஜிக். நெக்ஸ்ட்டு 180. சரி, ஓகே. 180ல் in a certain code language, arrow is written as FOOSE, germ is written as THOR, next MOWER ஓட கோட் லாங்குவேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, சரி, ஓகே. இது நல்லா பாருங்கள், ஆர்ன்னு இருக்கா, இங்கேயும் நம்மளுக்கு ஓன்னு கொடுத்துருக்காங்க.
அதே இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கேயும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஓ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை பார்த்தோன்னே நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், ஃபிக்ஸ்டு கோடிங்னு சொல்லிக்கலாமா? ஃபிக்ஸ்டு கோடிங். அப்போ எல்லாத்துக்கும் கோடு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்களா? இப்போ ஏக்கான கோடு நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், ஏக்கான கோடு என்னன்னு சொல்லிக்கலாம், எஃப்னு சொல்லிக்கலாமா? நெக்ஸ்ட்டு ஆருக்கான கோடு ஓன்னு சொல்லிக்கலாமா? அதே அடுத்த ஆர் இருக்குது, ஆருக்கான கோடு ஓன்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓக்கான கோடு என்னன்னு சொல்லிக்கலாம், எஸ்ன்னு சொல்லிக்கலாமா? அதோ இங்கே ஓ இருக்கா, இந்த இடத்துல எஸ் இருக்கா, ஓக்கான கோடு எஸ். நெக்ஸ்ட்டு டபிள்யூக்கான கோடு ஈன்னு சொல்லிக்கலாம். அதேமாதிரி இங்கே ஜி இருக்கா, ஜிக்கான கோடு டீன்னு சொல்லிக்கலாம். இ இங்கே இருக்கா, ஈக்கான கோடு ஹெச்ன்னு சொல்லிக்கலாம். ஆருக்கான கோடு நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும், ஓன்னு தெரியும். ஸோ எகைன் ரிப்பீட்டில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எம்முக்கான கோடு ஆர். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கான கோடு இதுதான். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, MOWERக்கான கோடு. எம்முக்கான கோடு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஆர். ஸோ ஆர் அப்படியே எழுதிடலாம். ஆருக்கான கோடு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஓன்னு தெரியுமா? ஆருக்கான கோடு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஓன்னு தெரியும். சரி, ஓகே, ஓ அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு டபிள்யூக்கான கோடு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஈன்னு தெரியுமா? இ அப்படி எழுதிடலாம். ஈக்கான கோடு ஹெச். நெக்ஸ்ட்டு ஆருக்கான கோடு நம்மளுக்கு என்ன தெரியும், ஓன்னு தெரியுமா? அப்போ RO EHOன்னு வருமா? சரி, நம்ம இங்கே ஓக்கான கோடை தப்பாக எழுதிட்டோம். MO. ஓக்கான கோடு இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா, ஓக்கான கோடு என்ன வரணும், எஸ்ன்னு வரணும். ஓகேவா, எம்முக்கான கோடு ஆர், ஆருக்கான கோடு, ஓக்கான கோடு எஸ், டபிள்யூக்கான கோடு இ, ஈக்கான கோடு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச். ஆருக்கான கோடு நம்மளுக்கு ஓன்னு தெரியும். அப்போது ஆன்சர் RSEHO. ஆப்ஷன் சி, RSEHO. ஓகே, நெக்ஸ்ட் எத்தனாவது கொஸ்டின், 191. கடைசி கொஸ்டினா? சரி, ஓகே, கடைசி கொஸ்டின் மட்டும் பார்த்துடலாமா? 191. சரி, ஓகே. இங்கே டச் இஸ் ரிட்டன் as 68, எரர் வில் பி ரிட்டன் இன் தட் கோட் லாங்குவேஜ் என்னன்னு கேட்குறாங்க. டச் வந்து 68ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஹவு வில் எரர் பி ரிட்டன் இன் தட் கோட்? எரர் எப்படி ரிட்டன் ஆகும்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த டச்சில் 68 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா? டீயோட பிளேஸ் வேல்யூ என்ன, 20 ப்ளஸ் ஓவோடது 15 ப்ளஸ் யூவோடது 21 ப்ளஸ் சியோடது 3, ஹெச்சோடது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ண பார்க்கலாமா? 20, 35, 45, 55, 56. 56, இது ஒரு 10, 66, 67 கிடைக்கும். 67 கிடைக்கும். சரி, இது நம்மளுக்கு வரல. சரி, +1 பண்ணியிருக்காங்களா என்னன்னு நம்ம அப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் லெட்டர்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாமா? டீயோட ஆப்போசிட் லெட்டர் நம்மளுக்கு என்ன வரும், டி ஆப்போசிட் ஜியா, ஜியோடது 7 ப்ளஸ் ஓட ஆப்போசிட் எல், எல்லோடது லெட்டர் 12 ப்ளஸ் யூவோட ஆப்போசிட் எஃப், எஃப் நம்மளுக்கு 6. ஓகே, சி ஆப்போசிட் எக்ஸ், எக்ஸோடது 24. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஹெச் ஆப்போசிட் எஸ், எஸ்ஸோடது 19. இப்போ இதை ஆட் பண்ணி பார்க்கலாமா? 12, 7, 19, இது நம்மளுக்கு ஒரு 25 கிடைக்கும். 49, 69, 68. இப்போ எக்ஸாக்டாக நம்மளுக்கு என்ன கிடச்சிது, 68ன்னு கிடச்சிருச்சா? அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஆப்போசிட் லெட்டர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ எரருக்கும் சேம் ஆப்போசிட் லெட்டர்ஸ் ஆட் பண்ணலாமா? ஈயோட ஆப்போசிட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், வி, வியோடது 22 ப்ளஸ் ஆரோட ஆப்போசிட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஐ, 9. சேம் ஆறு ஆப்போசிட் 9, ஓட ஆப்போசிட் எல், எல் நம்மளுக்கு 12ன்னு தெரியும், ஆரோட ஆப்போசிட் 9ன்னு தெரியும். ஓகேவா, ஆட் பண்ணி பார்க்கலாமா? 9 + 9 + 9 27. 27னா 37, 39, 39னா 40, 41, 61. நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 61. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 61. ஓகேவா, இதோட லாஜிக் என்னது, ஆப்போசிட் லெட்டர்ஸை ஆட் பண்ணி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஆப்போசிட் லெட்டர்ஸை எழுதி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோட லாஜிக். அப்போ டச் 68ன்னு கோட் ஆச்சுன்னா எரர் நம்மளுக்கு என்னென்னு கோட் ஆகும், 61. ஓகேவா, 10 கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? சரி, ஓகே, தேங்க்யூ.